Hello guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த Vivo Y75 5G இந்த ஃபோன் அன்பாக்சிங் பண்ண போறோம். நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது பத்தி தெரியல. என் பேர் நிதீஷ், நீங்க பார்த்துட்டு Fewtech Tamil. நீங்க நம்ம சேனல் Instagram ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ். கரூர் A to Z மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மல்டிபிளன் மொபைல் ஷோரூம் இன் கரூர். கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரியே A to Zல எல்லா பிராண்ட்ஸ் மொபைலும் அவைலபிள் வச்சிருக்காங்க. டிவிஸும் வச்சிருக்காங்க. டிவிஸ்ன்னு பார்க்கும்போது OnePlus, Xiaomi, Realme டிவிஸ் அவைலபிள் வச்சிருக்காங்க. டிவிஸ் ப்ளஸ் மொபைல்ஸ் ரெண்டுத்துக்குமே லைவ் டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா லைவ் டெமோ நீங்கள் பார்த்தே ஃபோன் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வீக்லி டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸ் அண்ட் கார்டை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனை அன்பாக்சிங் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸில் டாப்பில் Vivo Y75 5G அப்புறம் ஃபோனோட பேக் வியூ கொடுத்துருக்காங்க. ஓகே, பாட்டமில் பார்த்தோம்னா பாட்டம் அண்ட் டாப்பில் எதுவுமே கொடுக்கல. ரைட் சைடில் கீழே Y75 5G, மேலே Vivo IP டெயில் ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு மேலே அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸோட பேக் சைடு பார்த்தோம்னா 5G எக்ஸ்டெண்டட் ரேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 50 மெகாபிக்சல் கேமரா, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஓகே, எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கே நம்மளுக்கு கலர் வேரியன்ட் ப்ளஸ் ஸ்டோரேஜ் வேரியன்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்மகிட்ட இருக்க கலர் ஸ்டார்லைட் பிளாக் 8/120 வேரியன்ட். இது ஒரே ஒரு வேரியன்ட் தான் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா V1 போட்டு இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு கேஸ் அண்ட் புக்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேஸ் குவாலிட்டி பார்க்க நல்லாவே இருக்குது. ஓகே, இப்போ இதே நம்ம ஓரம் வச்சுட்டு இப்போ பாக்ஸ் கண்டென்ட்ஸுக்கு வந்தோம்னா Y75 ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து ஓரமாக வைப்போம். மற்றபடி வேறு எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயர்பாட் ஸ்டைல் இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, டைப் சி கேபிள் தான். சாரி கேமரா பிளர் அவுட் ஆகுது. ஓகே, அதுக்கு நமக்கு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜர் பிரேக் கொடுத்துருக்காங்க. எத்தனை வாட் பார்த்தீங்கன்னா 18 வாட்க்கான சார்ஜர் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸ் கனெக்ஷன் பார்த்தோம்னா இங்கே Vivo ஆல்ரவுண்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பஞ்சம் வைக்கல. எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் கேஸ், இயர்ஃபோன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஃபோன் அந்த ஆப்லேருந்து எடுத்து வந்தோம்னா எடுத்தோம் இந்தியன் ஃபீல்ம் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த டெக்ஸ்டர் ஃபினிஷோட இருக்க அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சாண்ட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா டெக்ஸ்டர் ஃபினிஷோட நல்ல ஒரு ஸ்டார் லைட் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே ஜிகினா தூவி விட்ட மாதிரி டிசைன் இருக்குது. ஆனால் ஓவர் ரிஃப்ளெக்ஷன்ஸோட இல்லை. பட் இன்னொரு ஃபீல் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹெவியாக மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, ஃபோனை பூட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபோன் டிஸ்பிளே பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஒரு 6.58 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 2408 × 1000 பிக்சல்ஸ். ஓகே, டிஸ்பிளே ஆஸ்பிரேஷன் பார்த்தோம்னா 20:9 ஆஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பார்டர் ஷேப் பார்த்தோம்னா 90% கொடுத்துருக்காங்க. ஓகே, பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டர் யூஸ் பண்ணி நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெகுலர் டார்க் மோட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெஃப்ரெஷன் பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் எதுவும் பெருசாக கொடுக்கல. ஒரு ஸ்டாண்டர்டான 60 ரெஃப்ரெஷ் தான் இந்த டிஸ்பிளே நம்மளுக்கு வருது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 400 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஆம்லெட் பேனலோ இல்லை ஒரு 90 Hz அட்லீஸ்ட் ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்கலாம். கொடுத்தா கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் இருந்திருக்கும். டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஒரு நல்ல டிஸ்பிளே தான் இந்த செக்மெண்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், ஒரு மீடியமான டிஸ்பிளே சொல்லலாம். ஃபுல் HD கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓகேவா இருந்தாலுமே பட் இங்கே நெகட்டிவ் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் இல்லை, ஒரு ஆம்லெட் பேனல் கொடுக்கல. அது மட்டும் தான் நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி டிஸ்பிளே ஓகே. அடுத்தது இந்த ஃபோனோட பில்ட் அண்ட் பாடி ஸ்டைல் வந்தோம்னா இங்கே டோட்டலாகவே பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் அந்த டெக்ஸ்சரோட இருக்கிற ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது, ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. அந்த ஸ்டார் மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஓகே, அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா மாடல் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, இங்கே சின்னதாக ஒரு சென்சர் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக அதுக்கு ஒரு ஸ்கொயர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா அந்த 6.58 inch பேனல் ப்ரொடக்ஷனுக்கு எதுவும் கொடுக்கல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க வெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அதையும் கம்மி பண்ணி தான் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் வந்தோம்னா டாப்பில் செகண்ட் ரிமேக் அப்புறம் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம சிம் ஸ்லாட் ஓப்பனிங் பார்ப்போம் என்ன சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே, இங்கே நம்மளுக்கு ஒரு ஹைப்ரிட் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. 2 சிம் இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு தான் போட முடியும். ஒரு சின்ன நெகட்டிவ் சைட். ஓகே, ரைட் சைடில் பவர் வால்யூம் பட்டன்ஸ், இந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து வேலை செய்யுது. பாட்டமில் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பென் மைக் அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடுன்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் நத்திங் பிளைனாக விட்டுட்டாங்க. ஓகே, இந்த ஃபோனோட வெயிட்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 187 கிராமுக்கான வெயிட் கொடுத்துருக்காங்க. திக்னஸ்னு பார்த்தோம்னா 8 mmக்கான திக்னஸோடு கொடுத்துருக்காங்க. கையில் பிடிக்க இந்தியன் ஃபீல்ம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காம்பேக்டாகவே இருந்துச்சு. கொஞ்சம் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஹெவினஸும் தெரில, எதுவும் தெரில. ஓகே, கலர் வேரியன்ஸ்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஸ்டார்லைட் பிளாக். இது போக அரோரா இன்னொரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் இருக்க கலர் வேரியன்ட். ஓகே, இந்தியன் ஃபீல்ம் பார்த்தோம்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பில்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்டு தான்.
ஓகே ப்ரொடக்ஷனுக்காவது ஏதாவது கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் இருந்திருக்கும். கோரில்லா கிளாஸ் 3 இல்லாட்டி ஷார்ட் சென்சேஷன் விவோவில் கொடுக்குறது ஏதாவது கொடுத்தா பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஓகே பில்டு பார்த்தீங்கன்னா நல்ல பில்டு தான் இந்த செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனை ஸ்டோரேஜ்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஒரே ஒரு வேரியத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வர வேரியன்ட். ஓகே இந்த 8GB ரேமில் நம்மளுக்கு எவ்வளோ யூஸ் ஆயிருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ப்ளஸ் இங்கே ஒரு 4GB விர்ச்சுவல் ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து 4GB நம்மளுக்கு எடுத்து ரேமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே அப்படியே வந்தோம்னா ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் அதில் 2.89GB யூஸ் ஆயிடுச்சு அந்த 8GB ரேமில். ஸோ தேவைப்பட்ட 4GB விர்ச்சுவல் ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அப்படியே பின்னாடி வந்தோம்னா ஓகே ஒரு அந்த 120GBயில் 20GB யூஸ் ஆகிடுச்சு. இது நமக்கு ரஃப்லி 100GB நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்ட மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 1TB வரைக்கும். ஓகே ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பெரிய இஷ்யூவாக இருக்காது. இப்போ இந்த ஃபோனோட ப்ராசர்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 7 nm பில்ட் பண்ண MediaTek Dimensity 3 700 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் வரக்கூடிய ப்ராசர். ஓகே இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா FunTouch OS வெர்ஷன் 12 ரன் ஆகிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் 12 ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 12 தான் இப்போ கரண்ட்டாக வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 12 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஜிபியூன்னு பார்த்தோம்னா Mali G57 MC2ங்கிற ஜிபியூ கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே டே டு டே டாஸ்க் கேம்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். 7 nm நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஓகே இந்த செக்மெண்ட்டுக்கும் நல்ல ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதை நான் கடைசியில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபோனை கேமராஸ்னு வந்தோம்னா பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சர் 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர் f1.7 ஆப்பிச்சரோட. அதுக்கப்புறம் எப்போ போல் கொடுக்குற 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் டெப்த் சென்சர் இது ரெண்டுமே f2.4 ஆப்பிச்சரோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா அந்த டியூ ட்ராப் நாச்சில் செல்ஃபி சென்சர் 16 மெகாபிக்சல் செல்ஃபி சென்சர் f2.0 ஆப்பிச்சராக கொடுத்துருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னாலும் ஒரு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபோட்டோ மோட் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ மோடில் நம்மளால் 10x வரைக்கும் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. வீடியோலையுமே நம்மளால் 10x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும். ஓகே கேமரா சம்பளம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க பாதுகாப்புக்குன்னு சொல்லுங்கள். மோரில் 50 மெகாபிக்சல் மோட் ஸ்லோ மோஷன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே கேமரா சாம்பிள்ஸ் வருது பாதுகாப்புக்குன்னு சொல்லுங்கள். ஓகே கேமரா அந்த பேக் சைடில் டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டுவெல் கேமரா மாதிரி தெரியும் அது, ஆனால் ட்ரிபிள் கேமரா செட்டப் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஓகே இதில் தான் கேமரா சாம்பிள்ஸ் பாதுகாப்புக்குன்னு சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா 1080p 60 fps இருக்கிற கேமரா வீடியோ சரி ஏதோ ஒன்று இது நமக்கு 10x வரைக்கும் அவைலபிளாக இருந்துச்சு. ஓகே கேமரா சாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துட்டு எப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். அடுத்தது ஃபோனோட பேட்டரின்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸில் 18 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேட்லி இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் விஷயம் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு குறைஞ்சது ஒரு 33 வாட் அது கொடுத்துருக்கணும். பட் இங்கே நம்மளுக்கு 18 வாட் கொடுக்குறது சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். ஓகே இந்த ஃபோனை பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா ஈஸியாக ஒரு 1 டே அதாவது நீங்கள் நார்மலாக யூசேஜ் பண்ணிங்கன்னா 1.5 days கிட்ட ஈஸியாக தாங்கும். ஓகே கடைசி இந்த ஃபோனை ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா அந்த இருக்கிற ஒரே ஒரு வேரியண்ட் 8/110க்கான ப்ரைஸ் பார்த்தோம்னா 21,999 சேல் பண்ணுறாங்க. ஆன்லைன் ப்ரைஸிங் ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் டிஃபர் ஆகிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் உங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இந்த ஃபோனை பற்றி என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாமே ஓகே தான். பட் இங்கே சின்ன சின்ன நெகட்டிவிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் டிஸ்பிளே வந்து ஆரம்பிச்சிடலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ஒரு 120 Hz கொடுத்த இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே. இல்லாட்டி ஃபுல் ஹெச்டி ஆம்பிளட் 90 Hz கொடுத்துருந்தாலும் ஓகே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. பட் இங்கே நம்மளுக்கு சேட்டலைட் 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. பில்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஷார்ட் சென்சேஷன் இல்லாட்டி கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸ்டோரேஜ் ஓகே அது ஒரு நெகட்டிவ் இல்லை. ஓகே ப்ராசர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா Dimensity 700 120K கிடைக்குது. இவங்க எபோவ் 20K வச்சுருக்காங்க. இது ஒர்த்தா இல்லை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேமராஸ் பார்த்தீங்கன்னா அல்ட்ராவைட் சென்சர் கொடுத்துருக்கலாம். அல்ட்ராவைட் சென்சர் இல்லை. இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். பேட்டரி ஓகே ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் ஒரு 33 வாட் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.